Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables. புதிய பாம்பன் பாலம் 100% தயார் நிலையில் இருப்பதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆய்வின் போது 17 மீட்டர் உயரத்திற்கு தூக்கு பாலத்தின் இறுதிக்கட்ட சோதனை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது காண்போரை பிரமிக்க வைத்தது. ராமேஸ்வரத்தோடு இணைக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்க புது பாம்பன் பாலம், அந்த பாம்பன் பாலத்தினுடைய தரம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து தெற்கு ரயில்வேயினுடைய சிறப்பு கோச் மூலமாக தான் நம்ம ஏறி பயணிக்க போறோம். ஏற்கனவே அதனுடைய தரம் குறித்தான சந்தேகம் எழுப்பப்பட்ட நிலையில அது குறித்து நம்மிடம் பொறியாளர்கள் விளக்கம் அளிக்க இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தீபகற்பத்தையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் 1914ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்களின் உழைப்போடு உருவாக்கப்பட்ட ரயில் பாலம்தான் பாம்பன் பாலம். பழைய பாம்பன் பாலம் கட்டப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் பழைய பாம்பன் பாலத்திற்கு இடதுபுறம் புதிய பாம்பன் பாலம் கட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதாவது புதிய பாம்பன் பாலம் நடுவில் பழைய பாம்பன் பாலம், அதற்கு அடுத்து இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பாலம் என 3 பாலங்களும் 40 மீட்டர் இடைவெளியில் அமையுமாறு திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இதற்கு முன்பு இருந்த பழைய பாம்பன் பாலத்தில் கப்பல் செல்லும் போது பாலம் திறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய பாலத்தில் லிப்ட் போன்று தூக்கும் வகையில் தூக்கு பாலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிந்து ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகளின் தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பாலத்தில் ஏற்படும் அதிகப்படியான அதிர்வுக்கும் சத்தத்திற்குமான காரணம் குறித்தும் விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட துத்தநாக பெயிண்டின் தன்மை குறித்தும் பாலத்தின் ஐரோப்பிய வடிவமைப்பு குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி பாலத்தின் உறுதித்தன்மை குறித்தான சான்றிதழை அதிகாரிகள் வழங்கியதாக தெரிவித்துள்ளார் ரயில்வேயின் RVNL துணை பொதுச் செயலர் சீனிவாசன். ஜிங்க் மெட்ரைசிங் இது ISO தரம் வாங்கி, இந்த ISO கோடு படி தரம் வாய்ந்ததை தான் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங்கை பொறுத்தவரையில் எந்த விதமான இதுவும் கிடையாது. சத்தம் வந்தது, சவுண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணது ட்ரெயின் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கு. காரணம் என்ன கேட்டீங்க, கார்டர் எல்லாமே ஸ்டீல் கார்டரு, ரயில் ஸ்டீலு, ஸ்லீப்பர் ஸ்டீலு எல்லாமே ஸ்டீலாக இருக்கிறதுனால சவுண்டு அதிகமாக தெரிஞ்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் த்ரூவாக ஒரு என்டையர் பிரிட்ஜ் செக் பண்ணிட்டோம். ஒன்றும் மேஜராக எந்த ப்ராப்ளமே இல்லை. நார்மல் மெயின்டெனன்ஸ் போதும். அப்போ பாலம் முழு பயன்பாட்டிற்கு வர்றதுக்கான எல்லா தயார் நிலையிலையும் இருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமா இப்ப எல்லா விதத்திலையும் 80 km/h ஸ்பீட்ல வண்டி போறதுக்கான முழு தகுதியோட பாலம் இருக்கு. லைனர் கேசின் இரும்பு ஸ்டீல் இருக்கு இல்லையா, பைப் மேல அதை இறக்கி அது வழியா போரிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வைப்ரோ ஹேமர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஒரு மிஷினரி இருக்கு. அதை வச்சு லைப்ரோ கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி போரிங் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டல் ஒயர் பண்ணி காங்கிரீட்டிங் வித் ஃபுல்லா அடி வரைக்கும் ட்ரம் இறக்கி காங்கிரீட் போட் பண்றோம். அந்த மாதிரி மெத்தட் தான் பண்ணிருக்காங்க. ஃபவுண்டேஷன் வந்து 35 மீட்டர் ஃபவுண்டேஷன் இறக்கிடும். பைல் ஃபவுண்டேஷன் மொத்தம் 333 பைலும் எல்லாம் ஒரே பண்றது. பாலத்தில் ரயிலை 75 கிலோமீட்டர் வேகத்திற்கு இயக்குவதற்கான அனுமதியும், தூக்கு பாலம் அமைந்துள்ள இடத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்குவதற்கான அனுமதியும் கிடைத்திருப்பதாக ரயில்வே துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். தூக்கு பாலத்தின் பகுதி 17 மீட்டர் உயரத்திற்கு தூக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. பழைய பாம்பன் பாலம் 16 பணியாளர்கள் மூலமாக 20 நிமிடமாக தூக்கப்படும் நிலையில் புதிய பாம்பன் பாலம் இண்டக்ஷன் மோட்டார் மூலம் 3 நிமிடத்தில் 17 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தப்பட்டு காண்போரை ஆச்சரியப்பட வைத்தது. பாலத்தின் 100% பணிகளும் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளதாகவும் பராமரிப்பு பணிகளுக்கான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அதன் மூலம் மின்சாரம், கட்டுமானம், ரயில் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகளுக்கு தனித்தனி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள் தெற்கு ரயில்வே அதிகாரிகள்.
100 ஆண்டு காலமாக ராமேஸ்வரம் மக்களின் பயண தேவையை பூர்த்தி செய்த பழைய பாம்பன் பாலம் இன்னும் 3 மாதத்திற்குள் முழுமையாக இடிக்கப்பட உள்ளது. அதோடு புதிய பாம்பன் பாலம் இன்னும் 1 மாதத்தில் பிரதம அமைச்சரால் திறக்கப்பட உள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் சுரேந்தர் மற்றும் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Elexpo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables.